நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,50,000 தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,55,000 தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000. வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து வெறும் 2,75,000. வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,40,000 தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,60,000 தான். வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5,90,000 தான். வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6,50,000 தான். வணக்கம். திருநெல்வேலி ஸ்ரீ தாமிரபரணி கார்ஸ்லேருந்து உங்கள் இப்ராஹிம் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புது வரவாக ஒரு 15 வண்டி நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்கோம். நம்ம வச்சுருக்க வண்டி எல்லாத்துக்குமே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஃபீல்டில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இருக்கும். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. எல்லா வண்டியுமே நீட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக தான் கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் சரணா ஸ்டோர்லேருந்து ஆப்போசிட்டில் கொலோனிபுரம் ரோட்டில் கரெக்டாக 200 மீட்டரில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 50 வண்டிக்கு மேலேயே விட்ருக்கோம். எல்லா வண்டியும் பார்க்கலாம். எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஃபுல் ஃபைனான்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 70% ஃபைனான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். வாங்க நம்மகிட்ட இருக்க வண்டியில் அப்புறம் பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ தாமிரபரணி காசில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி டொயோட்டா ஃபார்ச்சுனர். பாருங்கள் வண்டியை. இது 2011 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எம்ஹெச் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இது நம்ம டிஎன்னை மாற்றி கொடுத்துடலாம். பாருங்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆப்ஷன் வந்துடும். எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இது இல்லாத ஆப்ஷனே கிடையாது. பாருங்கள் 4x4 ஏசி டச் ஸ்க்ரீன். 2011 3 ஓனர். இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6,90,000 தான். நேரில் வாங்க இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் வேகனார் 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. லைஃபும் இருக்குது. அவுட்லுக் பாருங்கள், நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர் பாயிண்ட் பாருங்கள், 4மே ஒரு 70% இருக்கும். பெட்ரோல் வண்டி தான். இன்டீரியல் காட்டுங்க, நல்லாயிருக்கும். வீடியோலேயே பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். சென்ட்ரல் லாக் ஒன்று வந்துடும். கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. மாருதி சுசுக்கி வேகனார் 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. லைஃப் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000. வாங்க கம்மி பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து பார்க்குற போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு. மாருதியில் வந்து ஸ்விஃப்ட்டு 2008 மாடல், லோக்கல் நம்பர் TN 72 நம்பர் தான். 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்குது. லைஃப் 2028 வரைக்கும் லைஃப் இருக்குது. அவுட்லுக் பாருங்கள், நல்லாயிருக்கும். 4மே அலாவில் எக்ஸ்ட்ரா அலாவில் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட் பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து 2 வந்து ஒரு 70% இருக்கும். பேக் வீல் கொஞ்சம் 50% தான் இருக்கும். உள்ள இன்டீரியல் பாருங்கள், நல்லாயிருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ரிமோட் லாக்கு சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். ஒரு லோ பட்ஜெட் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த வண்டியை சாய்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மாருதி சுசுக்கி 2008 லோக்கல் நம்பர் தான் இருக்குது. டீசல் 2028 வரைக்கும் லைஃப் இருக்குது. இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 தான். வாங்க கம்மி பண்ணி கொடுத்துடலாம். அடுத்த பார்க்க போகிற பைக்கு பார்த்தீங்கன்னா BMW 2012 மாடல் X1 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவுட்லுக் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். வீடியோவில் காட்டுங்க, வீடியோவில் தெரியும். 4மே அலாவில் போட்டிருக்காங்க. டீசல் வண்டி தான். லக்ஸரியாக இருக்கும் வண்டி.
உள்ள இண்டியில் பாருங்கள் அவ்வளோ நீட் அண்ட் கண்டிஷனில் இருக்கும். அந்த சீட் இருக்காம ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். 2012 BMW X1. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வரைக்கும் கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6,50,000 தான். வாங்க, அதுலேயும் நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் எட்டியாஸ் 2012 மாடலு 2 கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக் பார்க்கலாம் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 80% இருக்குது, பேக் டயர் ஒரு 60% இருக்குது. அவுட்லுக் பாருங்கள் சூப்பராக இருக்கும். டீசல் வண்டி தான். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 22 கிடைக்கும். உள்ள இன்டீரியர் காட்டுங்க, சூப்பராக இருக்குது. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். 2012 எட்டியாஸ் 2 கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 3,60,000 தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா 2 to 2,500 வரைக்கும் லோன் கிடைக்கும். ஒரு 1,00,000 ரூபா கொண்டு வாங்க, அந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க. பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா சடான் டைப்பில் ஸ்கோடா ரேபிட் 2015 மாடல், லோக்கல் நம்பர், ஃபேன்சி நம்பரில் தான் இருக்குது. டாப் மாடலு. எக்ஸ்டீரியர் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும். நீட் அண்ட் கீழே மெயின்டைன் டீசல் வண்டி தான். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 23 மைலேஜ் கன்ஃபார்மாக கிடைக்கும். அவுட்லுக் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஏசி மட்டுமே 32,000 வேலை பார்த்துருக்காங்க. பில்லு இருக்குது. ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து 15,000 போட்டிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். டாப் மாடல் தான். 2015 ஸ்கோடா ரேபிட்டுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4,60,000 தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 3,000 வரைக்கும் லோன் கிடைக்கும். வெறும் 1,00,000 ரூபா கொண்டு வாங்க, வண்டி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. இப்போ பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் வேகனார் 2015 மாடல், ஒரே கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டாக இருக்குது. அவுட்லுக் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும். டயர் பாயிண்ட் பாருங்கள், ஃப்ரண்டில் 90% இருக்குது, பேக்கில் ஒரு 60% இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி தான். இன்டீரியர் காட்டுங்க அவ்வளோ நீட்டாக இருக்கும். உள்ள இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 110 தான் ஓடி இருக்குது. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். ஒரே கண்டிஷனில் தான் இருக்குது. மாருதி சுசுக்கி வேகனார் 2015 மாடலில் ஒரே ஓனர் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,40,000 தான். இந்த வண்டிக்கு நம்ம லோன் பார்த்தீங்கன்னா 2,000 2,000 வரைக்கும் லோன் கிடைக்கும். வெறும் 1,00,000 ரூபா கொண்டு வாங்க, வண்டி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. இப்போ நம்ம பார்க்குற ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2012 மாடலு மகேந்திரா பொலிரோ SLX 2 கண்டிஷனில் இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4மே ஆவரேஜாக 60% இருக்குது. அவுட்லுக் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டீசல் வண்டி தான். வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இன்டீரியர் காட்டுங்க அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது. 2012 மகேந்திரா பொலிரோ SLX இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4,30,000 தான். வாங்க, நேச்சு பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா வெறும் 3,000 3,000 வரைக்கும் லோன் கிடைக்கும். 1,00,000 ரூபா கொண்டு வாங்க, சந்தோஷமாக எடுத்துப்போம். இப்போ நம்ம பார்க்குற போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் வந்து XUV 500 W6 வேரியண்ட்டு 2 கண்டிஷன் இருக்குது. அவுட்லுக் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும். டயர் பாயிண்ட் ஆவரேஜாக ஒரு 60% இருக்குது. டீசல் வண்டி அப்படி கம்பீரமாக பார்ப்பலாம், லக்ஸுரியாக நிற்கும். இன்டீரியரில் பாருங்கள் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். ஏர் பேக் கொண்டு எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. மகேந்திரா XUV 500 W6 வேரியண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 4,80,000 தான். வாங்க, கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி கம்பெனியில் ஸ்விஃப்ட் டூர் 2017 மாடலில் ஒரே கண்டிஷன் இருக்குது. FC 1 வருஷம் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டாக இருக்குது. அவுட்லுக் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்காங்க. ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 70% இருக்குது, பேக் டயர் ஒரு 50% இருக்குது. லோ பட்ஜெட்டில் டீ போர்டு யாருக்கும் தேவைப்படுச்சுன்னா அந்த வண்டி நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வண்டி நீங்கள் எடுங்க, சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. 2017 ஸ்விஃப்ட் டூர் ஒரே சிங்கிள் கண்டிஷனில் இருக்குது. எல்லா FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 4,30,000 தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா 3,000 to 3,000 கிடைக்கும். 1,00,000 ரூபா கொண்டு வாங்க, அந்த வண்டி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க.
இப்போ நம்ம பார்க்குற பைக்கு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் சாண்ட்ரோ 2013 மாடல் 2 ஒன்று கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் தான், எஃப்சி எல்லாமே இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது. 4 டயருமே ஆவரேஜாக ஒரு 60% இருக்குது. அவுட்லுக் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது, எந்த டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. உள்ள எண்டியில் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். ஹுண்டாய் கம்பெனி சாண்ட்ரோ 2013 2 ஒன்று கண்டிஷனில் இருக்குது. வெறும் 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து வெறும் 2,75,000 வாங்க கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற பைக்கில் பார்த்தீங்கன்னா 2010 மாடலில் இனோவா 2.5 ஜி டைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 70% இருக்குது. 4மே அலாவில் போட்டிருக்காங்க, எந்த டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. அவுட்லுக் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும். லக்ஸரி சீட் போட்டிருக்காங்க இன்டீரியரில். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக் வந்துடும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 190 ஓடி இருக்குது. 2010 இனோவா ஜி டைப்பு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் தான் வெறும் 5,90,000 தான் வாங்க கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து இண்டிகோ 2011 மாடலு சிங்கிள் ஓன் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டாக இருக்குது, எஃப்சியும் கரண்டாக இருக்குது. டயர் பேன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 70% இருக்குது. அவுட்லுக் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும், எந்த டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. பெட்ரோல் வண்டி தான். லோ பட்ஜெட் வண்டி தேவைப்படுனா அந்த வண்டி நீங்கள் தாராளமாக சாய்ஸ் பண்ணலாம். இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங் எல்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. 2011 டாடா இண்டிகோ ஒரே ஓனரு. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 1,50,000 தான் வாங்க கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்க்குற வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் அசென்ட் 2010 மாடலு 3 ஒன்று கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே கரண்ட், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்குது டயர் பாயிண்ட்டு. வீடியோவில் பாருங்கள் தெரியும், எந்த டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான், பெட்ரோல் வண்டி. இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது. நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க. கஸ்டமர் வெஹிக்கிள் தான் இது. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 2010 மாடலுக்கு ஹுண்டாய் அசென்ட். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து வெறும் 1,50,000 தான் வாங்க, அதில் நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம்.